எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இது தமிழ்ல படிக்கும் போது புரியுது, கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த வல்லமைன்றது என்னது? மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்யுது அப்படின்றது புரியுது. இங்கிலீஷ் பீப்புள்ல படிக்கும் போது அழகா புரியும் நம்மளுக்கு. நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல எபிசியன்ஸ் சாப்டர் 3 verse 20 with God's power working in us. இப்ப அது கிளியரா சொல்லிருச்சு, அது ஆண்டவருடைய வல்லமை. with God's power working in us, God can do much more than anything we can ask or imagine. நம்ம நினைப்பதற்கும் நம்ம கற்பனை செய்வதற்கும் நம்ம மனித அறிவுக்கு ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யுது அப்படின்றதான் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட். இப்ப ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இன்னும் அழகா இருக்கு. இன்ஃபினிட்லி பியாண்ட் அவர் ஹையஸ்ட் பிரேயர்ஸ், டிசைர்ஸ், தாட்ஸ், ஹோப்ஸ் ஆர் ட்ரீம்ஸ். இது தெரிஞ்சுக்கும் போது நம்ம லிமிட்டடா இருக்க மாட்டோம். என்னால இது செய்ய முடியாது, என்னால இது செய்ய முடியும் அப்படின்னு நம்மளை பார்த்து நம்ம எடப்பட மாட்டோம். எனக்கு அப்பாற்பட்டு எனக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின்படிதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னை கொண்டு செய்வார் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். இது என்னால முடியுமா அப்படின்னா என்னால முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். நீங்க அந்த ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது கடினம், ஒரு ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எடுத்து போட அவனால முடியாது. ஆனா என்னால முடியும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வித் men it is impossible, with God everything is possible, nothing is impossibleன்றார். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது அவனால எடுத்துக்கூட முடியாது, ஆனா என்னால அதை செய்ய வைக்க முடியும். அதான் அவனுடைய வல்லமை. நம்மளால முடியாதத நம்மளை கொண்டு செய்கிறது தான் ஆண்டவர் சொல்றார். அதனால அந்த வல்லமை நம்ம தெரிந்து கொள்ளணும். கொலோசியர் 1:27-29 பாத்தீங்கன்னா, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவரே நமக்குள்ள இருக்கிறார்ன்றதா அந்த ரகசியம்ன்றாரு. எந்த மனுஷனையும் கிறிஸ்தியேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதுல பாத்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கும் அது எந்த விதமான மனுஷனையும் கிறிஸ்தியேசுக்குள் முன்னாக தேறினவனாக நிறுத்தக்கூடிய வல்லமை தனக்குள்ள இருக்கின்றார். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே பவுல் சொல்றார், எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, ஆண்டவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்றாரு. இது என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால அல்ல, கர்த்தர் எனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்திருக்காரு. அந்த வல்லமையின்படி நான் எந்த மனுஷனையும் இயேசு முன்பாக தேறினனாக நிறுத்துகிறேன். பிலிப்பியர் 4:11-13 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடும் போதிக்கப்பட்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும் சொல்றாரு, வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பூர்ணமா இருக்கும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியுறாரு, மேல டாப்ல இருக்கும் தெரியும், கீழே லோவா இருக்கும் தெரியும்ன்றார். எல்லாத்துலயும் இருந்தாலும் நான் மனரமியமா இருக்கிறேன். எப்படின்னு கேட்டா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் சேர்ந்து பலன் உண்டுன்றார். அது என்னால் அல்ல, என் கையில இல்ல, அது ஆண்டவர் கொடுக்கிற பலன்றார். இதான் நமக்கு தேவை. நம்ம ஒரு நாள் அப்ல இருக்கோம், ஒரு நாள் டவுன்ல இருக்கோம், ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஒரு நாள் ரொம்ப மனம் முறிஞ்சு போய் ஆவி நொறுங்கி போய் கிடக்குறோம். எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக் கொடுக்கணும்னா, அந்த வல்லமை வேணும்னா அது ஆண்டவர் தான் தர முடியும். அதான் சொல்றாரு. லூக்கா 24:49 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை
இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கோடு வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் பரலோகத்துக்கு போக போறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவராக வரப்போறார். அதைத்தான் சொல்றாரு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, காத்துருங்கன்றாரு. அப்போஸ்தலர் 1:8 அதை சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துல சொல்றாரு, என்னால் அன்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, without me you can't do anything on your own அப்படின்ற. அப்ப அந்த வல்லமை எப்படி வர? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால் தான் இதை எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியும்ட்டார். அது வரைக்கும் நீங்க தரித்திருங்கன்ட்டார். ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனத்துல அது ஏசாயா தீர்க்கதரிசனம் உண்மை சொல்லிட்டாரு. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்ப செழிப்பு உண்டாகுன்றார், அற்புதங்கள் நடக்கும், வனாந்தரம் செழிப்பான பூமியாக மாறிடுன்றாரு. சகரியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தூதன் என்று சொல்றான், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். You will not succeed by your own strength or by your own power, but by my spirit, says the Lord all powerful. நம்முடைய பலத்தினால பராக்கிரமத்தினால எதையும் நம்ம செஞ்சிட முடியாது. நமக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை தருவார். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டால் தான் சில காரியங்களை நம்ம செய்ய முடியும். அது என்ன காரியங்கள்? ஆண்டவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இது இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் செய்த அற்புதங்கள் அல்ல, இதை விட பெரிய காரியங்களை என்னை விசுவாசிக்கிற நீங்க செய்ய முடியும்ன்ற. இதை விசுவாசிக்கணும்ன்ற. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், அது என்ன மாதிரி பவர்னு சொல்றாரு பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்ப மரித்து போன இயேசுவை உயிரோடு எழுப்புகிற வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஒன்று சிருஷ்டிக்கிற வல்லமை வேற, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை, வியாதியை சுகப்படுத்துகிற வல்லமை வேற, ஒரு செங்கடலை 2ஆய் பிளந்த வல்லமை வேற, யோர்தானை பின்னிட்டு ஓட செய்த வல்லமை வேற, தண்ணீரை திராட்சரசமா மாற்றின வல்லமை வேற. ஒரு மனிதனை, ஏன்னா எந்த விஞ்ஞானியாலும் ஒரு மனுஷனை உருவாக்க முடியாது. அப்படி போல ஒரு மரித்து போன மனுஷனை யாராலையும் எந்த மனுஷனாலும் எந்த விஞ்ஞானத்தினாலும் உயிரோடு எழுப்ப முடியாது. ஆனா அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் செயல் உயிர்ப்பிப்பார். அப்ப நமக்குள்ள இருக்கிறது வெறும் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மரித்தவர்களையும் உயிரோடு, த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற வல்லமையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29-32 வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர். அது எங்க இருக்குன்னா 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இருக்குது. சதுசேயர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிறவங்க சதுசேயர். அவங்களுக்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் வேத வாக்கியங்களில் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நீங்க வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ளல, அதே மாதிரி தேவனுடைய வல்லமையும் அறியாம பேசிட்டு இருக்கீங்கன்றாரு. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது எல்லாரும் மரிப்பாங்க, மறுபடியும் உயிரோடு எழும்புவாங்க, தேவதூர்களை போல இருப்பாங்க என்றாரு. அப்ப அவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதை புரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா?
நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் யாருன்னா எல்லாருமே உயிரோடு எழும்புவாங்கன்றார். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். அப்ப அவங்க எல்லாம் மரித்தாங்க, ஆனா உயிரோடு கூட எழும்பி வருவாங்கன்றார். எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே மரிப்பார்கள், ஆனால் வீடு உயிரோடு எழும்புவார்கள். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம புலம்ப மாட்டோம். இந்த உலகத்துல ஒரு காரியம் நடக்குதா நடக்கலையா அப்படின்றதெல்லாம் பேச மாட்டோம். நம்மளுடைய நான் எப்பயுமே நிச்சயமாக நான் உயிரோடு எழும்புவேன், நான் உயிரோடு எழும்புவேன், நான் என் இயேசுவை காண்பேன், அப்படித்தான் நம்ம பேசுவோம். நம்ம அவிசுவாசமா நம்ம பேச்சு இருக்காது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல முதல் 16 வசனங்கள்ல பாக்குறோம். அங்க அந்த அலங்கார வாசல்ல தேவாலயத்துல பிறவி சப்பான் இருக்கிறான். மத்தியானம் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் ஜெபிக்கிறதுக்காக போறாங்க. வழக்கம் போல அந்த 3 மணிக்கு ஜெபிக்கிறவங்க அவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்துவோட போனவங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுதி பரலோகத்துக்கு போயிட்டாரு. நீங்க தங்கிருங்க, அந்த மேலறையில தங்கிருங்க, உன்னதத்திலிருந்து பலன் உங்க மேல இறங்க மட்டும் நீங்க தரித்திருங்கன்னாரு. அந்த பெந்தெக்கோஸ்தே நாள்ல அந்த வல்லமை இறங்கிருச்சு. ஆனா இவங்களுக்கு வேற வேற பாஷையில பேசினாங்க, அவளோட நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வர பேதுருவும் யோவானும் வரும்போது அந்த பிறவி சப்பானியை பார்க்கும்போது இவங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். ஏன்னா எல்லா அப்போஸ்தலர்களும் எப்படி இருக்காங்கன்னா, அது ஹெட் யாருன்னு இல்லை, பேதுரு தான் தலைமையா இருக்காரு. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, விசுவாசிகள் எல்லாரும் தங்களுடைய நிலத்தெல்லாம் வித்து அதை எல்லாத்தையும் அப்போஸ்தலர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, பேதுருட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பகிர்ந்து கொடுக்கிறார் பேதுரு. 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி, 4 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாமே பேதுருட தான் இருக்குது. அப்ப அந்த பிச்சைக்காரன் எதிர்பார்க்கறான் ஏதாவது தருவாரான்ட்டு. அப்பதான் அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, அதுக்கெல்லாம் மேலான ஒரு காரியம் இருக்குன்றார். இப்ப பேதுருக்கு அது புது காரியம். பேதுரு எப்படி செஞ்சாரு யோசித்து பாருங்க. பேதுரு 8 ஆண்டு பேசியிருப்பாரு. அவன் காசு எதிர்பார்க்கிறான், ஆனா அதை காட்டிலும் பெரிய காரியத்தை நான் இன்னும் கொண்டு செய்ய போறேன்னு பேதுருட்ட பேசியிருப்பாரு. அவனுக்கு என்ன வேணும்? அவன் கால் வேணும். அவனுக்கு கால் இருந்ததுன்னா, அவனுக்கு இருக்கிறதே வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும், வெள்ளியை கொடுத்தாலும் பொண்ணை கொடுத்தாலும் கிடைக்காது என்னன்னா அந்த கால்கள் தான். அந்த கால்களை கொடுக்க முடியும்னு பேதுருட்ட பேசியிருப்பாரு. நீ சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி ஊழியம் பண்ணுன்னு இருப்பாரு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நடனோன்னு அவன் எழுந்து குதித்து நடந்து குதித்து போனான்னு இருக்குது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த இடமே எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு கால் முளைச்சிருக்குது. அந்த முளைக்கிறது அவன் பார்க்கறவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த அற்புதம், அதிசயம் அது. அவன் ஓடி இருப்பான், சுத்தீவர ஓடி இருப்பான். அதான் சொல்றாரு, இது என் சுய சக்தியோ சுய பக்தியோ இல்லைன்றார். ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவன் பேதுரு சொல்றாரு, என் சுய சக்தி கிடையாது, இது என் சுய பக்தினால கிடையாது, இது அவருடைய நாமமே, இயேசு கிறிஸ்துன்ற அந்த நாமமே இந்த சர்வாங்க சுகத்தை தந்ததுன்ற அந்த நாமத்தின் வல்லமை. அப்ப அந்த நாமத்தில் உள்ள வல்லமை இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பேதுரு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக நமக்கு சொல்ற? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதே போல நீ ஊழியம் செய்யலாம். இதே போல ஊழியம்னா நான் யாரு நான் அழைச்சிருக்கிறேனோ அவங்கதான், அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் நீ மற்றவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இதே போல ஒரு குருடனா இருக்கிறவன, செவிடனா இருக்கிறவன, ஊமையா இருக்கிறவன, சப்பானியா இருக்கிறவன் மேல நீ கை வச்சு இயேசுவின் நாமத்துல உன் வாய் திறக்கப்படுவதாக, உன் காதுகள் திறக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். இதுதான் வல்லமை. இந்த வல்லமை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இது யாருக்கும் இல்ல, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கணும். அதுக்கு நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதனால அவங்க சுயமாக பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சுயமாக அவங்க அறிவுக்கு தோன்ற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களால அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை வேணும். என்னால் என்று உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்ப அவருடைய வல்லமை வேணும். பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், அந்த வரங்கள் வேணும், வல்லமை வேணும். ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் வல்லமை மூலமாக வெளிப்படுத்துறார். பேதுருக்கு அந்த மீன் கிடைச்சது, மீன் கிடைக்காத இடத்துல மீன் கிடைக்க வச்சு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தன் ஆண்டவர்கள் வெளிப்படுத்துறார். அப்படி போல நம்ம மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். அப்படித்தான் ஊழியம் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ம வெளிப்படுத்த முடியாது. சில இடங்கள்ல மிராக்கிள் நடக்கணும். புற ஜாதிகள் மத்தியில போகும்போது அங்கதான் அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா
அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், கிருபையாய் வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தி தன் பக்கம் இழுப்பார். மத்தேயு 9:20 முதல் 22 வசனம். அதுல பாத்தீங்கன்னா 12 வருட பெரும்பாலான ஸ்திரீக்கு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே, இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோடனே சுகம் கிடைச்சதுன்னு இருக்குது. அது மத்தேயு 9 வெறும் அது மட்டும்தான் இருக்குது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சதுன்ட்டார். ஆனா மார்க் 5:25-34 வசனத்துலதான் 26வது வசனத்துல சொல்றாரு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. இது மத்தேயு சொல்லல, அந்த டீட்டெயில் யார் சொல்றாங்கன்னா மார்க் தான் சொல்றாரு. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்படின்னு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் அதை டீட்டெயிலா பாக்கணும்னா லூக்கா 8:43-48 பாத்தீங்கன்னா 45வது வசனத்துல இயேசு சொல்றாரு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். வஸ்திரத்தின் ஓரத்தை யாரோ கூட்டமா நின்று கூட்டத்துல இருந்து ஒருத்தி தொடுறா, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதுரும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களும் முன்பாக அவளுக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி படிக்கணும். இது எல்லாத்தையும் நான் இப்ப மத்தேயுல 12 வருட பெரும்பாலான ஸ்திரீ வஸ்திரத்தை தோட்டா, இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தோட்டா சுகமானது இருக்கு. மார்க்ல தான் அவ அநேக வைத்தியர்களை பார்த்தா மிகவும் தனக்கு உண்டானதெல்லாம் சொத்தெல்லாம் செலவழிச்சான் இருக்குது. லூக்காலதான் பேதுரு எல்லாரும் நின்னாங்கன்னு இருக்குது. அதனால நம்ம ஒரு இடத்த மட்டும் படிக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம மத்தேயில இருக்குதா, அது மார்க்ல எங்க இருக்கு, லூக்கால எங்க இருக்கு, யோவான்ல எங்க இருக்கோ சேர்த்து படிச்சு பழகணும் வேதத்தை. அப்பதான் நம்மளுக்கு முழுமையான ஒரு பிக்சர் கிடைக்கும். மத்தேயு 17:35-36 பாத்தீங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட எல்லா வியாதி சுகமானது. அப்ப அதே மாதிரி லூக்கா 6:19 இருக்குது, மார்க் 6:56 இருக்குது. அப்படி வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இது எதுக்கு நமக்கு சொல்றாருன்னா, அப்ப அதே அந்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதே வல்லமை எனக்கு வேணுமையானு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்மள தொற்ற எல்லாருமே சுகமாகணும் ஆண்டவரே, அதுதான் நம்மகிட்ட சொல்றாரு. அப்போஸ்தலர் 5:12-14 வசனங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சால்மோனின் மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களை சேர துணியவில்லை. ஆயினும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்ப நம்ம நினைக்கலாம், முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த வல்லமை இருந்துச்சு. அவர் ஆண்டவர், அவர் தெய்வம், அவர் கடவுள். நான் அதனாலதான் சொல்றேன், அப்போஸ்தலர்கள் மூலமாவும் அதே அற்புதத்தை அடையாளத்தை நான் செய்தேன்றார். அப்படின்னா என்னன்னா, அப்ப அவங்களும் மனுஷர்கள் தான். அதே வல்லமே நான் உங்களுக்கும் தருவேன், நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும்ன்றார். அந்த நம்ம செய்யற ஊழியத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். வெறும் பிரசங்கம் பண்றதோட நின்றக்கூடாது, வெறும் ஜெபிக்கிறதோட நின்றக்கூடாது, வெறும் பாடி ஆராதிக்கிறதோட நின்றக்கூடாது. அதுக்கும் மேல என்னுடைய வல்லமை வெளிப்படணும்ன்றார். அப்போஸ்தலர் 5:1 வசனங்கள் தெரியும் நமக்கு. அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணிட்டாங்க, சொத்தை வித்து பாதிய மறைச்சு வச்சுட்டு பாதியை கொண்டாந்து கொடுத்தாங்க. முதல்ல புருஷக்கு அனனியா இருந்தான். அப்ப இவ்வளவுதான் வித்தீங்களான்னு ஆமான் உடனே அங்கேயே செத்து விழுந்தான். கர்த்தரிடத்துல நீ பொய் சொல்ல வந்த, நீ ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல வந்தேன்னு பேதுரு சொன்னார். அவ்வளவுதான். உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போவதாகன்னு சொல்லல, இப்பொழுதே உன் ஜீவனை கர்த்தர் எடுப்பாராகன்னு சொல்லல. கர்த்தரிடத்துல நீ ஆண்டவர்கிட்ட நீ பொய் சொல்ல வந்தீங்கன்னாரு, அங்க விழுந்து செத்து போயிட்டான். அவ்வளவு வல்லமா பாருங்க. அடுத்து 3 மணி நேரம் கிடத்து சப்பீரால் வரா மனைவி. அவன்கிட்ட கேட்கிறாரு பேதுரு, சொத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களான்னு. ஆமான்னு பொய் சொல்றதுக்கு ஒரு மனமாப்பட்டீங்கன்னு அங்க அவளும் செத்து போயிட்டா. உன் புருஷன் அடக்கம்னா ஒன்னே அடக்கமானவளாகன்றார். எவ்வளவு பவர் பாருங்க. இது அவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார்.
அப்போஸ்தலர் 5:11 சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தேவ பயம், கர்த்தரை குறித்த பயம் உண்டாயிடுச்சு எல்லாருக்கும். ஜீவனுள்ள தெய்வம் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் மரித்து போன உயிரோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக பேதுருக்குள்ள இருக்கிறார், அப்போஸ்தலருக்குள்ள இருக்கிறார் அப்படின்றத பார்க்க வைக்கிறார். அப்போஸ்தலர் 10:44-45 கொர்நேலி வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கும் போதே எல்லா மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். எவ்வளவு பவர் பாருங்க, பேசும் போதே. அப்படின்னு என்ன, நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் உங்களோட பேசும்போது பரிசுத்தாவியின் அபிஷேகம் கேட்கிறவங்க மேல இறங்கி வரணும் ஐயா, உங்களுடைய பிரசன்ன இறங்கி வரணும், உங்களுடைய வல்லமை இறங்கி வரணும் ஐயான்னு கேட்கணும். அந்த எது எப்படி ஆண்டவருடைய வல்லமை. அப்ப நம்மளை பார்க்க மாட்டோம். இப்ப நம்மளுக்கு எங்க போக்கஸ் கொண்டு வராருன்னா, நீ உன்னை பார்க்காத, உனக்குள்ள நான் வைத்திருக்கிற வல்லமையை நீ நோக்கி பாருன்றார். அந்த வல்லமையின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய பிரயாசப்படு. இப்ப நான் பேசுறேன்னு நினைக்க கூடாது, ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு பேசணும் ஒரு ஸ்கூல்ல, அப்படி இல்லைன்னா நாளைக்கு லீவ் விட்டாங்கன்னா நாளை கழிச்சு ஸ்கூல் இருந்தா நாளை கழிச்சு அந்த ஸ்கூல்ல நான் பேசணும். எனக்கு கொடுக்கப்பட்டது 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம் டீச்சர்ஸ் மத்தியில பேசணும். அரை மணி நேரம் தான் மொத்தம். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு பாட்டு பாடி ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுத்து பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் கிடைக்கும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நான் என்ன பேசுவேன் அப்படின்னா, அவருடைய வல்லமை அவங்களை தொடங்கும், அவருடைய பிரச்சனை அவங்களை தொடங்கும். அங்க போய் நான் என்ன நம்பி நான் அங்க போய் ஊழியம் பண்ண முடியாது. நான் என்னுடைய சுய அறிவுல இருந்து சுய ஞானத்துல இருந்து 10 நிமிஷம் பேசணும்னா ஒண்ணு எடுபடாது. முழுக்க ஆண்டவரே சார்ந்து இருந்து நான் பேசணும். ஆண்டவரே, உடைய வல்லமை இங்க இறங்கி வரணுமப்பா, உடைய பிரச்சனை அவங்க ஒவ்வொருத்தருக்கு தொடரணுமப்பான்னு. அப்ப முழுக்க அவரை சார்ந்து கொள்ளணும். அது சாதாரணது இல்லை. கூட ஒரு மனுஷன் வர அவனை சார்ந்து கொள்ள அப்படி இல்லை. என்னோட படித்தவர் ஒருத்தர் வராரு, என்னோட ஞானம் உள்ளவர் ஒருத்தர் வராரு, என்னோட அனுபவம் உள்ள ஒருத்தர் வராரு, அப்படி இல்லை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், சகலத்தை சிருஷ்டித்தவர், அவரை சார்ந்து கொள்ளும்படியாகத்தான் சொல்றாரு. ஆனா அவரோட நமக்குள்ள வல்லமையை கொடுத்து நம்மளை பேச வைப்பார். அப்போஸ்தலர் 5:15-16 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சில பேர் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுரு நிழல் பட்ட பாத்திரத்திலே வியாதி சுஸ்தமானார்கள். அப்படின்னா லிட்டரரியா ஏதோ பேதுரு நடந்து போங்க நிழல் படுற மாதிரி அப்படி இல்ல அர்த்தம். பேதுரு நடந்து போனாலும் அந்த தெருவழியா நடந்து போனாருன்னா அந்த தெருவில் இருக்க எல்லாரும் சுகமானாங்க. இது எதுக்கு நம்மகிட்ட சொல்றாருன்னா, இந்த வல்லமை நீ கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவரே, அதே வல்லமை எனக்கு தாருமையா. இந்த பேதுரு நிழல் பட்ட மாத்திரத்துல பேதுரு போகும்போது அங்க இருந்த எல்லாரும் சுகமானாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் சுகமானாங்க. அதே வல்லமை எனக்கு தாருமையான்னு கேட்கணும் நம்ம. அப்போஸ்தலர் 19:11-12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகள் அவளை விட்டு புறப்பட்டன. வியாதிகள் சுகமானது, பொல்லாத ஆவிகளும் புறப்பட்டு போச்சுன்றார். அவர்களை விட்டு புறப்பட்டன என்றார். அப்ப அது எதுக்கு எவ்வளவு சொல்ற, நமக்கு அதே மாதிரி நம்ம ப்ரே பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய கர்ச்சீஃப் பட்ட மாத்திரத்துல, என்னுடைய ட்ரெஸ் பட்ட மாத்திரத்துல வியாதி சுகமாகணும், பொல்லாத ஆவிகளை அலறிக்கொண்டு ஓடணும் ஐயா. நம்ம போய் நின்னோம்னா தேவ பிரசன்ன தேவ வல்லமை அந்த இடத்துல வரணும் ஐயான்னு கேட்கணும். இது ஏதோ போய் கையை காமிச்சு உழ வைக்கிறது அப்படி இல்லை. நம்ம பாரு, நான் பவரை பாரு இல்ல, நம்ம நிக்கும் போதே பிசாசு அலறணும். அந்த தேவ பிரசன்ன வேணும் ஐயான்னு கேட்கணும். உங்களுடைய பிரசனை எனக்கு வேணும் ஐயா, உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாரும் ஐயா. நான் நிக்கிற இடத்துல இந்த இடம் முழுவதும் தேவ பிரசனை வரணும். திசைக்கினா மகிமை. அன்று ஆசாரிப்பு கூடாரத்தை மேகம் போன்ற மகிமை நிரப்பிச்சு மோசி உள்ள நுழைய முடியல. அதே மாதிரி தேவாலயத்தை தேவனுடைய மகிமை மேகம் போல மகிமை நிரப்பிச்சு ஆசாரிகள் உள்ள நுழைய முடியல. இப்ப நம்ம தான் ஆலயம். அந்த செக்கினா மகிமை என்ன நிரப்பணுமப்பான்னு கேட்கணும். என்ன நிரப்பணுமப்பா, என்ன
அந்த சக்கினா மகிமை என்னை நிரப்பணும். நான் இருக்கிற இடம் முழுவதும் சக்கினா மகிமை இறங்கி வரணும். தேவ பிரசன்ன தேவ வல்லமை இறங்கி வரணும் ஐயான்னு கேட்கணும். அப்படி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ல நிக்காம நம்ம ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்ல நிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம நினைப்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு, நம்ம வேண்டிக் கொள்ளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை நம்மகிட்ட வெளிப்படும். அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறதாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிற சுற்றி தெரிந்தார். முதல்ல நம்ம பவுல்டையும் பார்த்தோம், இதுலையும் பார்க்கிறோம். பிசாசுனால வந்த வியாதிகள் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்ப யோகுக்கெல்லாம் பிசாசுனால வந்த வியாதி. அதே மாதிரி 18 வருஷம் கூனிக்கும் சாத்தான் பலவீனப்படுத்தும் ஆவியால் 18 வருஷம் கூனியா வச்சிருந்தான். அப்ப அந்த அசுத்த ஆவியை துரத்தும் போது அவங்க சுகமாவாங்க. அப்ப அததான் நம்ம சொல்றாரு இல்லையா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி தெரிந்தார். அப்ப பிசாசோட எடுத்து நிக்கணும், அந்த வல்லமை நம்மளுக்கு வேணும். அற்புதங்களும் அடையாளங்களையும் பிசாசுகள் செய்யும் இந்த கடைசி காலத்துல சொல்லி இருக்கிறார். இதை நான் சொல்லல, ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அற்புதங்களும் அடையாளங்களும் பிசாசுகள் செய்யும். அதுக்குத்தான் அந்த வல்லமை நமக்கு வேணும். இந்த பிசாசோட எடுத்து நிக்கணும்னா அந்த வல்லமை நமக்கு வேணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்லிமிட்டெட், லிமிட்டட் கிடையாது. காட்ஸ் பவர் இஸ் அன்லிமிட்டெட். அதான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான வல்லமை அதை நமக்கு தராரு ஆண்டவர். நம்ம ஊழியை செய்யணும். ஊழியை செய்தாதான் அந்த வல்லமை கிரியை செய்யும். ஊழியை செய்யாம அந்த வல்லமை கிரியை செய்யாது. அப்போஸ்தலர் 6:8-10 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவி எதிர்த்து நிற்க அவரால் கூடாமல் போயிற்று. பேசின ஞானம், அந்த ஞானம் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு வரும்போது வெறும் பவர் மட்டும் இல்லாது, அது என்ன விஸ்டம் தருது நம்மளுக்கு. நம்ம அதை சொல்றாரு, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் அவனுடைய ஸ்பிரிட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. ஸ்தேவானுடைய அந்த திடமான ஆவியை எழுத்து நிக்க ஒருவராலும் கூடாது இருக்கின்றார். அவன் பேசின ஞானத்தை எழுத்து நிக்க ஒருத்தராலும் கூடாது இருந்தது என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:15 உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க பேசும்போதே பவர் ரிலீஸ் ஆகும், ஆண்டவருடைய வல்லமை, பயம் உண்டாகும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குதா இல்லையானா, நீங்க பேசும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். அவங்க பயப்படுவாங்க உங்களோட பேசுறதுக்கு. உங்களோட தர்க்கம் பண்ணலாம், விவாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. புத்திசாலித்தனமா பேசலாம் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க படிச்சு தேர்ந்தவங்களா இருப்பாங்க, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, நீங்க இன்டெலிஜென்ட் பீப்புளா இருப்பாங்க. ஆனா உங்களோட நின்று பேசும்போது நீங்க சாதாரணமா தான் பேசுவீங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். ஏன்னா அது தேவ வல்லமை, அது உங்களுடைய வல்லமை இல்லை. அப்போஸ்தலர் 13:6-12 அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும், அவர்கள்னா பவுலும் பர்னபாவும், பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசி என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கி பவுல் என்னும் அதிபதியினுடன் கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஒரு அதிபதி இருக்கிறான், அவன் தேவ வசனத்தை கேட்க ஆர்வமா இருக்கிறான். ஆனா அவன் கூட இருக்கிற ஒரு மாய வித்தைக்காரன் கள்ள தீர்க்கதரிசி அதுக்கு தடையா இருக்கிறான். அப்ப என்ன நடக்குதுன்றது பாருங்க. மாய வித்தைக்காரன் என்ற அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவனோடு எதிர்த்து நின்றான். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எதிர்த்து நிற்கிறான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை முற்று பார்த்து, திரும்ப சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. இவரு சாதாரண பவுல் பார்த்தாருன்னா அவன் யாருன்னு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர்
வரங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆவிகளை பகுத்தறிய வரத்துல இவன் கபடில்லவன், பொல்லாங்கு நிறைந்தவன், பிசாசின் பிடியில இருக்கிறான், இவன் நீதிக்கு பகைஞன், இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதெல்லாம் சொல்றார். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்தை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். எப்படி பண்றாரு பாருங்க. அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியும் வெளிப்படுது. நீ இப்ப குருடாய் போவான்னு குருடா போயிட்டான். இதே வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம தைரியமா ஊழியத்தை செய்யணும். மார்க் 16:20 அவர்கள் சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். இதே அப்போஸ்தலர் 14:3 இருக்குது. அதுல அவர்கள் பவுலும் பர்னபாவும் அங்கே இக்கோனியா பட்டணத்துல அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். நம்ம பிரசங்கம் பண்றத இயேசுதான் தெய்வம், இயேசுவை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்றத நம்ம ரொம்ப போராட தேவையில்லை. அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம போராட தேவையில்லை. நம்ம மூலமாக இருக்கிற அற்புதங்களை அடையாளமா தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம பிரசங்கிக்கிற இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அதான் சொல்றாரு, அற்புதங்களினால அடையாளம் வசனத்தை நான் உறுதிப்படுத்துவேன். அப்ப நமக்கு எதுக்கு அந்த வல்லமையை தராருன்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு தான். நம்ம ஒரு வியாதிகள் ஒருத்தவங்களுக்கு கடுமையான வியாதி அவ்வளவுதான் சுகப்படுத்த முடியாது, டாக்டரால கைப்பற்றப்பட்டவங்களுக்கு நம்ம போய் நம்ம ஜெபிக்கும் போது அங்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதன் மூலமாக அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். அப்ப நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த வல்லமையை நமக்கு தரார். அப்போஸ்தலர் 14:8-10 லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனா உட்கார்ந்து, இது எதுக்கு இப்படி சொல்றாருன்னா, பிறந்தது முதல் சப்பானியா இருந்து, வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, இப்படி போல நம்மகிட்ட சொல்லுவாங்க. உடனே நம்ம பயந்துடக்கூடாது. அவங்க பிறவியிலிருந்தே சப்பானிங்க, பிறவியிலிருந்து மூளை சரியில்லைங்க, மூளை வளர்ச்சி கிடையாதுங்க, பிறவியிலிருந்து ஊமைங்க, பிறவியிலிருந்தே ஒரு சூனியம் பிடிச்சிருக்குங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா பயந்துடக்கூடாது. அதுதான் இந்த டீட்டெயிலா சொல்றாரு. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, இயேசுவால எனக்கு கால தர முடியுன்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் பவுலுக்கு காமிக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், தீமோத்தேயுடைய விசுவாசம், அவங்க தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், அவங்க பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசத்தை பவுல் குறிப்பிட்டு சொல்றார். அப்ப இதே மாதிரி நமக்கு காமிப்பார். ஏன்னா அந்த வல்லமை ஆண்டவருடைய பவர் நமக்குள்ள இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஒருத்தருடைய விசுவாசம் இல்ல, அவங்க தாய்க்குள்ள பாட்டிக்குள்ள இந்த விசுவாசத்தையும் பவுலுக்கு காமிக்கிறார். அதே மாதிரிதான் இங்க இந்த விஸ்திரோட பிறவி சப்பானுக்கு இந்த விசுவாசத்தை ஆண்டவர் காமிக்கிறார். நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னார். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இது உடனே ஆமீன் அல்லேலூயா விட்டுறக்கூடாது, மேலோட்ட படிக்கக்கூடாது. நீ எழுந்து எப்படி கமாண்ட் பண்றாரு பாருங்க. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில். அப்ப அவன் கூன் போட்டு கிடந்திருக்கிறான், அப்படியே சுருகி கிடந்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இதே மாதிரிதான் நம்மளுக்கு ஊழியத்தை இப்படி செய்யும் போது, அப்ப நம்ம என்ன சொல்லணும் தெரியாத, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லணும். அது சொல்லும் போது அந்த அற்புதம் நடக்கும். ஹவு டு டூ, த வே டு டூ, அதான் காமிக்கிறார். இது இப்படி போல ஊழியம் செய்யணும்ட்டு. அப்போஸ்தலர் 14:19-20 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். எந்த ஊர்ல அற்புதம் நடந்ததோ அதே லிஸ்திரா ஊர்ல பிறவி சப்பானி நடக்க வச்ச அதே ஊர்ல ஜனங்கள் அவருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. பவுலுக்கு எதிர்த்து நின்று அவரை கல்லெறிந்து கொண்டு விட்டாங்க. ஆனா பவுல் உயிரோட எழும்புறார்.
இது நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அப்ப நம்ம உயிருக்கு பயப்பட மாட்டோம். என்னை நான் மறித்தாலும் என் இயேசு கிறிஸ்து என்னை உயிரோட எழுப்புவார். அதே ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்னன்னா, எல்லா இடமும் ஃபேவரா இருக்காது. நம்ம அற்புதங்களும் அடையாளம் செய்யற ஊர்லயே கூட நம்மள எல்லாரும் எதிர்த்து நிற்பாங்க, நம்மளை எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் அங்கேயும் நம்மளை ஜெயிக்க வைப்பார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார் ஆண்டவர்ன்றதுதான் அங்க வெளிப்பாடு. அப்போஸ்தலர் 16 வசனங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் லூக்கா சொல்றார், பவுலையும் அவரை சேர்த்து சொல்றார். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதா தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அழகா சொல்லுவார், பிசாசு பேசுது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். குறி சொல்ற ஆவி சொல்லுது பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். அப்ப நம்ம எதிர்த்து சில ஆவிகள் தொடர்ந்து அநேக நாட்கள் நம்மளை குறிச்சு குறை சொல்லித்தான் வரும். அதைத்தான் சொல்றார். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினரை சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அந்த ஆவிக்கு தான் கட்டளையிடுகிறார். பிசாசை துரத்தும் போது மனுஷர்களை பார்க்க கூடாது. மனுஷர்களை போட்டு நிறைய நோண்டுவாங்கன்னா போட்டு அமுக்குவாங்க, பைபிளை வச்சு அமுக்குவாங்க, தலைமுடியை பிடிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த ஆவி அவங்கள ஒரு ஆவி ஆட்டிவிக்குது. அந்த ஆவியைத்தான் நம்ம கட்டளை கொடுத்து வெளியே போக சொல்லணும். அப்ப எவ்வளவு பவர் பாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல வெளியே போனோடனே போயிடுச்சு பாருங்க. அநேக நாள் இருந்துச்சு. அந்த ஸ்திரீய அநேக நாள் அந்த பிசாசு பிடிச்சிருந்துச்சு. பவுல் இயேசுவின் நாமத்துல அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் 16 19 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் போது அவங்க பாடி துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது பாடி துதிக்கும் போது என்ன ஆகுது? சிறைச்சாலை பூமி அதிர்ச்சி உண்டாகுது. சிறைச்சாலை கதவுகள்லாம் தானா திறக்குது, சங்கிலிகள்லாம் கலண்டு விழுதுன்னா ஆண்டவர் அற்புதம் செய்யறார். நமக்கு இக்கட்டான இடத்துல போனாலும் ஆண்டவருடைய வல்லமை நம்மளை விடுவிக்கும். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஆண்டுடைய வல்லமை நம்மளோட இருக்குது. அதை உணர்ந்து கொள்ளணும். எப்பொழுதுமே நம்ம ஒரு இடத்துல அடப்படுற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வல்லமை நம்மளோட இருக்கும், நம்மளை விடுவிக்கும். அப்போஸ்தலர் 19 வசனங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பாருங்க, அவர் போய் கையை வைத்து சுபிக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க பாட்ட உடனே பரிசுத்த ஆவி இறங்கி வர்றார். எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல எலியா அக்னியா இறங்கி வாரனே அக்னியா இறங்கி வந்தார். அதே போல ஆண்டவரே இவர்களை பரிசுத்த ஆவியில நிரப்புமப்பான்னு அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர்கள் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேரா இருந்தார்கள். அப்ப நம்மளும் அதே மாதிரி ஒருத்தர் மேல கை வைக்கும் போது விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்ம சொல்றதை கேட்பார், அப்படியே செய்வார். ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க போனா அப்படியே நிரப்புவார். அப்போஸ்தலர் 20 6 முதல் 12 வசனங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள் பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். இது லூக்காவுடைய ஊர், துரோவா பட்டணம்ன்றது. நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை துரோவா பட்டணம் வரைக்கும் அவன் போனான் வந்தான்னு இருக்கும் பவுலுக்கு. ஆனா துரோவா பட்டணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் போனோம் வந்தோம்னு புளூர்ல இருக்கும். அது வரைக்கும் சிங்குலர்ல இருக்கும். நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த துரோவா பட்டணத்துல பவுல் பிரசங்கத்தை கேட்டுதான் லூக்கா ரட்சிக்கப்படுறார். லூக்கா ரட்சிக்கப்பட்டு பவுலோட சேர்ந்து அப்புறம் ஊழியம் பண்ண போறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் இருக்கும். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவருடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவன் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐபிகள் பேர் கொண்ட ஒரு வாலிபன் சென்னையில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் இடத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பெற்று புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாய் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். 3வது மாடில இருந்து ஒருத்தர் செத்து விழுந்துட்டான். ஆனா பவுல் என்ன பண்றாருன்னு அவன் உயிரோடு எழுப்புறார். இது
பவுல் இந்த ஐத்துகோயரோடு எழுப்பினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேதுரு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36-42 வசனங்களை பாத்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்ற பெயருடைய சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்டில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தாவருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷை கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவனுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தமிழனை கூட இருக்கையை செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களை காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள். ஒரு மரித்து போன, எப்படி யோசித்து பாருங்க, அந்த மரித்து போனவளை பார்த்து பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அதான் பவர் ஆஃப் ரெசரக்ஷன். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆவி. தபித்தாளே எழுந்திரு. அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளை கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதே காட்டு நமக்கு செய்வார். அங்க பவுல் ஐத்துகோயரோடு எழுப்புறார், இங்க பேதுரு தொற்கால உயிரோடு எழுப்புறார். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை பாத்தீங்கன்னா, மெலித்தா தீவுல அங்க கரையை சேர்ந்துட்டாங்க. கப்பல் உடஞ்சி கரை சேர்ந்து பவுலோரை சேர்ந்தவங்கள இருந்துட்டாங்க. அப்ப அங்க நெருப்பு மூண்டும் போது என்ன பண்ணுது, ஒரு சர்ப்பம் பவுலை பிடிக்குது. ஆனா பவுலுக்கு ஒண்ணுமே நடக்கல. பவுல் செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. ஏன்னா அதுல விஷப்பாம்புன்னு. பவுல் சாதாரண அதை உதறி போட்டாரு அந்த நெருப்புல. உயிரோடு இருக்கிற உடனே அப்பதான் அவரை பாக்குறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பவர் நமக்கு அதே மாதிரி ஒரு பவர் ஆண்டவர் தருவார். அப்பதான் அங்க என்ன பண்றாங்க, அங்க எல்லா வியாதியும் சுகமாக்குறாரு. எல்லாருக்கும் ஜெபம் பண்ற, கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் சுகம் உண்டாகுது. அதே வல்லமைதான் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 32-35 வசனத்துல பேதுரு என்ன பண்றான்னா, 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதமுள்ளமாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். 8 வருஷம் திமிர்வாதமா கிடக்குறான் அவனை படுக்கையில. நீ இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு, எழுந்து நடான்னு பேதுரு சொன்னோடனே நடக்கணும். இது நமக்கு சொல்றாரு ஆண்டவர். நமக்கு அதே வல்லமையை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4-13 வசனத்துல பாத்தீங்கன்னா, பிலிப்பு போய் சமாரியில் உள்ள ஒரு பட்டணத்துல பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அநேகர் இந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் என்ன, இயேசு கிறிஸ்துவ பத்தி பிலிப்பு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த அநேகர்கள் இந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட, இவர் என்ன பிசாசெல்லாம் விரட்டல, இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அசுத்த ஆவிகள்லாம் அநேக மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தை மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்ப பாருங்க எப்படி வெளிப்படுத்துறாரு. இதே இதை நம்ம கேட்கணும். ஆண்டவர் நான் பிரசங்கம் பண்ணும் போதே அசுத்தாவிகளை அலறிட்டு ஓடணும் ஐயா, பிசாசுகளை அலறிட்டு ஓடணும், வியாதிஸ்தர் சுகமாகணும் ஐயான்னு கேட்கணும் நீங்க. அப்ப அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அதே வல்லமை நமக்கு தருவார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14-24 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, சமாரியர் ஞானஸ்நானம் மட்டும் பெற்றிருந்தாங்க. பேதுரும் யோவானும் போய் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணி அவருமே கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பதான் சீமோன் மாயவத்திக்காரன் என்னக்கிறான், பணம் கொடுத்து எனக்கு இதே இது வேணும், இந்த பவர் வேணும்னு கேட்கும் போது பணத்தினாலே வரத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்றார் பேதுரு. அப்ப இது பணத்தினால இல்ல பெற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல, அதெல்லாம் மேலான காரியம், பாக்கியம், கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிறது. அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமையை தாரும் ஐயா, ஜெபிக்கலாம். இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம், எங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. அப்போஸ்தலர் எங்களை போல சாதாரண மனுஷர் அப்பா, எலியா எங்களை போல சாதாரண பாடுள்ள மனுஷன் ஐயா.
அப்பா எலியாவும் எலிசாவும் சாமுவேலும் மோசேயும் தானியேலும் யோசேப்பும் எங்களைப் போல சாதாரண மனுஷர்கள் தகப்பனே, ஆனால் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தீர் தகப்பனே. அதே வல்லமை ஆம் தகப்பனே, எலியா தகப்பனை சாரிபாத் மரித்த மகனை உயிரோடு எழுப்பினார் அப்பா. எலிசா அப்பா மரித்து போன சூனேமியல் மகனை உயிரோடு எழுப்பினார் அப்பா. பவுல் அப்பா மரித்து போன ஐத்து உயிரோடு எழுப்பினார் அப்பா. பேதுரு மரித்து போன தொக்காடை உயிரோடு எழுப்பினார் அப்பா. அதே வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா, அதே வல்லமை எங்களுக்கு தாரும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா. கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீரப்பா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை அருளி செய்வேன்னு சொன்னீரப்பா. எங்களுக்கு அதே வல்லமையை தாரும் ஐயா. தகப்பனே, நாங்கள் பேசுகிறது இயேசு கிறிஸ்து பேசுகிறோம் ராஜா. இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார்னு சொல்லுகிறோம். அதை நிரூபிக்க அங்க அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கணும் ஐயா. பிறவி சப்பானிகள் நடக்கணும் இயேசுவே. அப்பா மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும், ஊமைகள் பேசணும், குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடணும் ஐயா. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகணும் ராஜா. அப்படிப்பட்ட வல்லமை எங்கள் மீது இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய ஆணிப்பா இந்த தடுமுள்ள கரத்தை ஒவ்வொருத்தர் மீது வைங்க ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அதே வல்லமை உம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட அதே வல்லமை இவர்கள் மூலம் வெளிப்படட்டும் ஐயா. இவர்கள் மூலம் வெளிப்படட்டும் தகப்பனே. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறீர் என்பதை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும் ஐயா. தகப்பனே அப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி அப்பா என்னை நிரப்புகிறான்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஸ்தோத்திரம். ஓ ரபாலா கதாராணி மீகாபா அவருடைய வல்லம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் தகப்பனே. இன்று முதல் ஓ தகப்பனே, இந்த பிள்ளைகளின் நாவை தொடுங்க, வாயை தொடுங்க. எரேமியாவின் அப்பா அந்த வாயை தொட்டு அதே கரம் இந்த பிள்ளைகளின் வாயை தொடட்டும். வல்லமையுள்ள வார்த்தை புறப்படட்டும் தகப்பனே. ராஜா வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்துல சொன்னது அப்படியே நடக்கட்டும் ஐயா. இந்த கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்துல இன்றோடு தீரட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்பா. இந்த வியாதி இன்றோடு ஒரு முடிவுக்கு வருவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல சொல்லும் போது அது அப்படியே நடப்பதாக ராஜா. இந்த பிள்ளைகளின் கரங்களை தொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளின் கரங்களை நீட்டும் போதே அற்புதம் நடக்கட்டும். செங்கடல் இரண்டாய் பிளக்கட்டும். யோர்தான் பின்னிட்டு ஓடட்டும் ஐயா. எரிகோப்பட்ட இடிந்து விடட்டும் ஐயா. தகப்பனே, ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூற்றுமாய் இருக்கிற உம்முடைய வல்லமை ராஜா இந்த பிள்ளைகளுக்கு தாரும் ஐயா, தாரும் ஐயா. தாவீதின் திறவுகோலை தாரும் ஐயா. ராஜா ராஜா இந்த பூமியிலே எதை கட்டுவாய் அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே எதை கட்டவிழ்ப்பாய் அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருந்த வார்த்தையின்படி அந்த வல்லமை இன்றிலிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கிரியை செய்வதாக. இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில முதலாவது அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அதிசயம் நடக்கட்டும் ஐயா. இதுவரை நடக்காத காரியம் நடக்கட்டும் ஐயா. ஓ தகப்பனே, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஐயா. அப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை அருளி செய்வேன்னு சொல்றீங்க ராஜா. அப்பா தகப்பனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உன் பலத்தினால் முடியாது, உன் பராக்கிரமத்தினால் முடியாது, ஆனால் என்னுடைய ஆவி உனக்குள்ளே என்னுடைய வல்லமை வைத்திருக்கிற அதன்படி நீ செய்ய முடியும் அப்பா. நீ ஊழியத்தை செய்ய பிரயாசப்படுன்னு சொல்றீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமையுள்ள ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்றிலிருந்து அப்பா அற்புதங்களையும் அடையாளங்கள் பிள்ளைகள் காணட்டும் ஐயா. தகப்பனே, அநேகரை அப்பா நீதிக்குட்படுத்துற நட்சத்திரமாய் ஆகாயத்தில் உள்ள வெளிச்சமாய் வைங்க ராஜா. வெளிச்சமாய் இருக்கட்டும் ஐயா. வல்லமையாக பயன்படுத்துங்க. அப்படி வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. அற்புதங்களும் அடையாளங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஐயா. தகப்பனே, நீங்க அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையின் மீது உடைய ஆணிப்பாய்ந்த தழும்புள்ள கரத்தை வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எலியாவின் மீது இறங்கி வந்த அதே பலத்த கரம் ஒவ்வொரு பிள்ளையின் மீது இறங்கி வரட்டும், வல்லமையாக பயன்படுத்தும் ஐயா. அந்த வல்லமை வெளிப்படட்டும். இன்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல எல்லா கட்டுகளும் அறுவண்டு விழுவதாக, எல்லா தடைகளும் உடைவதாக, முரணது சமமாவதாக ராஜா. அப்படியே அநேகருக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான். திக்குவாயும் மந்தனாவா இருந்தவன், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வாக்கிலும் செய்கியிலும் வல்லவனானான்றாரு. 35-36 வசனங்கள்ல உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாக மீட்பனாக அனுப்பினார்.
நம்மள பீப்புள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா உங்கள்கிட்ட வல்லமை இருக்கும்போது யாராலையும் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். எப்படி செய்யறாரு பாருங்க. மோசையை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மோசை நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டார். அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை மோசையை கொண்டு செய்யறார். இது நமக்கு சொல்றது. மோசையின் தேவன் தான் நம் தேவன். நம்ம கொண்டு அப்படி அற்புதங்களை அடையாளங்கள் செய்வார். 2 கொரிந்தியர் 12வது வசனம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்கு நடப்பிக்கப்பட்டது. நம்மளுக்கு ஒரு பொறுமை வந்துச்சாலே, ஒருத்தர் பொறுமையா இருக்காங்கனாலே நல்லா அவங்கள ஆண்டவர் உருவாக்கி இருக்காருன்னு அர்த்தம். பேஷன்ஸ் சாதாரணமா வராது. பொறுமை அது முதிர்ச்சியை காமிக்கிறது. அது அனுபவத்தினாலதான் கிடைக்கும். படித்து வருவது அல்ல பொறுமை, அனுபவத்தினால வருது பொறுமை. அந்த பொறுமை வந்துருச்சுன்னா அதான் அடையாளம். அவங்கள ஆண்டவர் செம்மையா கொண்டாந்துட்டாருன்னு அர்த்தம். நீங்க பொறுமை இல்லையா, இன்னும் வளரணும்னு அர்த்தம். ரோமர் 9:15-16 வசனங்கள். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிற நாள் மெல்ல ஓடுநாள் மெல்ல இறக்குகிற தேவனாவே. திடீர்னு இந்த வசனம் வருது. இது இப்ப நம்ம வல்லமையை குறிச்சு பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய வல்லமையை நமக்கு தரார். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட, நம்ம ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் தரார்னு பார்த்து வரும்போது, திடீர்னு நான் யார் மேல் இரக்கமா இருப்பேன் அவன் மேல் இரக்கமா இருப்பேன், நான் யார் மேல் கிருபையா இருப்பேன் கிருபையா இருப்பேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த வல்லமைய தரதுக்கு நம்ம பாத்திரவானா இருக்கணும். அதுதான் சொல்றாரு. இந்த வல்லமை எல்லாருக்கும் தர மாட்டார். நம்ம அதுக்கு பாத்திரவாட்டியா இருக்கணும். அப்படின்னா தான் தருவார். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறவங்களா இருக்கணும். நம்மளுடைய சுய மகிமைக்காக, நம்மளுடைய சுயத்துக்காக நம்ம அந்த வல்லமையை பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் யாருக்கு பயன்படுத்த நினைக்கிறாரோ, ஆண்டவர் யாருக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ, ஆண்டவர் யாருடைய வியாதியை சுகப்படுத்த நினைக்கிறாரோ அவங்களுக்குத்தான் அந்த வல்லமை வெளிப்படும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். 2 காரியம் இதுல. ஒண்ணு, நாம பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்ம மேல கிருபையா இருக்கணும், இரக்கமா இருந்தாதான் கிடைக்கும். அதுக்கு நம்ம பாத்திரவானா இருக்கணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். சுயம் ஒரு நாள் வரக்கூடாது, சுயமா ஒரு நாள் நடக்கக்கூடாது. நம்ம இவங்களுக்கு செய்வோம், அவங்களுக்கு போய் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு வருவோம்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் எங்க சொல்றாரு அங்கதான் போகணும். அதுவும் எப்படின்னா, ஆண்டவர் யாருக்கு அந்த வல்லமை வெளிப்படுத்துறாரோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் கிடையாது. ஒரு கூட்டத்துல 1000 பேர் வரலாம், அதுல 4 பேருக்கு தான் சுகம் தருவார். ஏன்னா சொல்றாரு இல்லையா, சாரிபாத் விதவை வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேலிலும் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனா சாரிபாத்ல இருக்க அந்த விதவைக்கு தான் ஆண்டவர் கிருபையா அற்புதம் செஞ்சார். அதே மாதிரி நாகமான் வாழ்ந்த காலத்துல இஸ்ரேலர்லயே அநேக குஷ்டர்கள் இருந்தாங்க. ஆனா சீரிய தேசத்தான் நாகமானுக்கு தான் அந்த கிருபை கிடைச்சது, அந்த சுகம் கிடைச்சது. அது போல ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த வல்லமையை தருவார். அதே மாதிரி ஆண்டவருக்கு யாருக்கு அந்த வல்லமை மூலமாக அற்புதம் செய்ய நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த அற்புதம் செய்வார். நாம எல்லாருக்கும் செஞ்சிட முடியாது. 1 கொரிந்தியர் 3:7, அப்படி இருக்க நடுவர்கள் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சல் ஒன்றும் இல்லை, விளைய சேர்க்கிற தேவனா எல்லாம். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நான் போய் ஒரு பிரசங்கம் பண்ணலாம், ஒருத்தருக்கு உட்கார்ந்து மணிக்கணக்கா அவங்களுக்கு ரட்சிப்பு குறித்து பேசலாம். ஆனா நான் ரட்சகர் கிடையாது, நான் உங்களை ரட்சிப்பு நடத்த முடியாது. ரட்சகர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ரட்சிப்பு யாருடைய கர்த்தர் தான். நம்ம கையில எதுவுமே கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க அவரை சார்ந்திருந்தா நம்ம எதுவுமே செய்ய முடியும். 2 கொரிந்தியர் 12:7-10 வசனங்கள் நமக்கு தெரியும். பவுல் எனக்கு மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்க, ஒரு பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்தை எடுத்து போடணும் பல முறை வேண்டிக் கொண்டேன், கர்த்தர் கேட்கல. ஆனா அந்த பலவீனமித்து நான் மேல கிருபையா இருக்கிறேன்னாரு, என் கிருபையை போதும் உனக்குன்னாரு. அப்ப அவர் கிருபையாய் தருகிறதா. நம்மளுடைய பலத்தை வச்சோ பலவீனத்தை வச்சோ நம்ம நல்லது செய்யறோம் கெட்டது செய்யறோம் வச்செல்லாம் இல்ல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கிருபையாய் நமக்கு அந்த வல்லமையை தராரு. அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை பாத்திரவான ஆக்குறதே அந்த கிருபை தான். நம்மள அந்த கிருபைக்கு பாத்திரவானா நம்மளை ஆக்குறாரு. ஏன்னா சொல்றாலே, சில பாண்டங்களை மட்பாண்டங்களால் செய்வேன், சில கல்லுனால மரத்தினால நான் செய்வேன்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கிறார். நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரோ
அதுக்கு நம்ம திருப்தியா இருக்கணும். நான் அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே நினைக்க கூடாது. நான் அவங்கள மாதிரி ஊழியம் செய்யலையே, இவங்கள மாதிரி ஊழியம் செய்யலையே, நான் அவங்கள மாதிரி வாழ்க்கையிலேயே இவங்கள மாதிரி வாழ்க்கையை நினைக்க கூடாது. அது மாதிரி வாழவும் நம்ம முயற்சி செய்யக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம யூனிக்கா தனித்துவம் படைச்சிருக்கிறார். நம்மகிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இருக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மகிட்ட இருக்கிற சில தாளந்துகள், சில தகுதிகள் அவங்ககிட்ட இருக்காது. நம்ம இருக்கிறதுல சந்தோஷமா இருப்போம். ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு குடும்பத்தை பெருசா பார்ப்பீங்க, எல்லா வசதியும் இருக்கேன், ஆனா அவங்க திருப்தி இல்லாம இருப்பாங்க. ஆனா நீங்க இருக்கிற திருப்தியா இருப்பீங்க. அது பெரிய கிருபை. போதும் என்கிற மனதனுடைய தேவபக்தி ஆதாயம். 1 Corinthians 15 9-10 வசனங்கள் அவர் சொல்ற. பல முறை பார்த்திருக்கேன் நம்ம. நான் அப்போஸ்தலன் சொல்வதற்கும் பாத்திரவானல்ல, நான் சபைகளை அவ்வளவா துன்பப்படுத்தி இருக்கிறேன். என்னை அப்போஸ்தலனாக கர்த்தர் தெரிந்து கொண்டதே கிருபைதான். ஆனா எல்லா அப்போஸ்தலர் காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதற்கும் கர்த்தர் கிருபை செய்தாருங்க. கிருபையின் மேல கிருபை. தானியேல் 1:17-20 வசனங்கள்ல பாக்குறோம். தானியேலும் அவர் கூட இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு மற்ற எல்லார காட்டிலும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் ஆண்டவருடைய வல்லமை. நமக்கு அப்படி போல அறிவையும் ஞானத்தையும் தருவாராங்க. நம்ம கேட்கணும், ஆண்டவரே இது தானியேலுக்கு கொடுத்தது போல 10 மடங்கு ஞானத்தை எனக்கு தாருமையா. எல்லாருக்கும் கடினமா இருக்குது புரிந்து கொள்வதற்கு. ஆனா தானியேல் அதை எளிதாக புரிந்து கொள்கிறார். அந்த ஞானத்தை எனக்கு தாருமையான்னு கேட்கணும். அந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் படிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம். ஏன்னா அந்த சொப்பனத்தெல்லாம் எப்படி எந்த ஞானிகளாலும் ஜோசியக்காரங்களாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லலாலும் சொல்ல முடியாததை அவர் சொல்ற. அந்த ஞானத்தை எனக்கு தாருங்கப்பான்னு நம்ம கேட்கணும். அதே மாதிரி நேச்சார் அக்னி சூளையில போட்டான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆனா அவங்க விசுவாசம் எப்படி இருந்துச்சு? நாங்க ஆராதிக்கிற தேவனை தவிர யாரையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். எவ்வளவு அதுதான் பவர். அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம், பலமான ஒரு விசுவாசம். யாரையும் ஆராதிப்போம். எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம்னு என்னாங்க. அப்படி போல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும். நம்ம சங்கீதம் 8 பாக்குறோம். நம்ம தாவீது சொல்றார், அண்ட சராசரங்களையும் பார்க்கும் போது, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வானத்தையும் பூமியும் எல்லாம் பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்னை நினைச்சு பாக்குறாரு. இப்ப நம்ம நினைச்சு பாக்குறாரு. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க யாருக்கு என்னென்ன ஊழியம் செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அதையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க அவங்களை சந்திக்கணும். அவங்க ஞானிகளா இருப்பாங்க, சாஸ்திரிகளா இருப்பாங்க, சகல ஞானத்துல தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க முன்னாடி உங்களை நிறுத்தணும்னா அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். அந்த ஞானத்தை உங்களுக்கு தந்துதான் நிறுத்துவார். ஏன்னா அதை மோசேட்ட பாக்குறோம். மோசே, யோசேப்பு, தானியேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதிராக நின்றவங்க எல்லாம் ஞானிகள், சாஸ்திரிகள், குறி சொல்றவங்க, ஜோசியக்காரர், எல்லாம் மேதைகள், ஞானிகள். அவங்க முன்னாடி நிறுத்தி என்ன பண்றாரு? ஆண்டவர் இவங்களோட இருந்து எல்லாத்தையும் செய்யறாரு. அப்படி போல நமக்கு செய்வார். யாரை கண்டு பயப்படக்கூடாது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாக்குறோம். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாருக்கு. அது தேவ பலனா இருக்கிறது. அவருடைய பலன் எங்க இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க யூதர் அடையாளங்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுறவங்க. கிரேக்கர் ஞானத்தை பெருசா பாக்குறவங்க. இவங்க 2 பேருக்கும் மேல ஒரு வல்லமை தேவை. அது ஆண்டவர்கிட்ட இருக்கு. அந்த வல்லமை எங்க இருக்குன்னா இந்த சுவிசேஷத்துல இருக்குன்றார். நீங்க சாதாரணமா அந்த பைபிள்ல இருந்து எடுத்து பேசுனீங்கன்னா போதும். நீங்க பைபிள்ல இருந்து ஆண்டவர் சொல்றதை எடுத்து பேசுனீங்கன்னா போதும். இதுக்குள்ளதான் ஆண்டோட வல்லமை இருக்குது. அந்த வல்லமை அவங்கள தொடும். 1 தெசலோனிக்கேயர் 1:5 சொல்றாலே, வெறும் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவின் முழு நிச்சயத்தோடு எங்கள் வசனம் வெளிப்பட்டதுன்ற. நீங்க கர்த்தருடைய வார்த்தையில தான் அவருடைய வல்லமை இருக்குது. இதை எடுத்து நீங்க பேசும்போது அவங்க தொடப்படுவாங்க. வெறும் சிலுவை பற்றிய உபதேசம் மாத்திரம் போதுன்ற. ஏன்னா இந்த பைபிள்ல சிலுவையும் உயிர்த்தெழுதலும் இல்லைன்னா இந்த பைபிள் சாதாரண புஸ்தகம். இது ஒரு மேன்மையும் கிடையாது. இருக்கு சாதாரண புஸ்தகம் தான். அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ன்ற அந்த விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த பைபிள் ஒண்ணுமே கிடையாது.
அப்ப அதை குறிச்சு நீங்க பேசுனீங்கன்னா போதும்ன்றார். சிலுவையை குறித்து மாத்திரம் பேசுங்க, உங்க திறமையை நம்பி நான் கிடையாதுன்றார். ஏன்னா பவுல் சொல்லார் இல்லையா, சாதுரிய ஞானம் இல்லாமல் பேச சொன்னார், நய வசனிப்பு இல்லாமலே பேச சொன்னார்ன்றார். உன் திறமையை வச்சு நான் கிடையாதுன்றார். அப்ப நம்ம அறிவு திறமையில நம்ம ஞானமா பேசி தந்திரமா பேசியெல்லாம் ஒண்ணுக்கு பண்ண தேவையில்லை. சாதாரணமா ஆண்டவர் உங்களுக்கு எந்த வார்த்தையை காமிக்கிறாரோ அந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா போதும். ஆண்டவர் உங்களுக்கு இதை குறிச்சு இதை எடுத்து பேசினார்னா அதை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா போதும், அவங்க தொடப்படுவாங்க. 1 Corinthians 2:4-5 வசனங்கள்ல பவுல் தெளிவா சொல்றாரு பாருங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. கர்த்தருடைய பலத்துல தான் நிற்க முடியும். நம்மளுடைய நம்ம நயமா பேசி யாரையும் நம்ம ரட்சிப்பு நடத்த முடியாது. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா போதும், அதுல அவர் வல்லமை அதுல வெளிப்படும். அவருடைய வல்லமை அதுல வெளிப்பட்டு அவங்கள தொடும். ரோமர் 15:13 வசனமும் 18 வசனமும் பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்ம பேசும்போது பரிசுத்தாவின் பலத்தினாலதான் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகுது, நம்ம திறமையில வச்சு கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினாலதான் சந்தோஷமும் சமாதானத்திற்கு கடந்து வருது. நம்ம கையில எதுவுமே இல்லை. 18 வசனம் பாருங்க. புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவாவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை செய்வதல்லாமல் வேற என்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. எல்லாம் அவருடைய பலத்துல இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. 1 Corinthians 4:20 வசனம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாகி இருக்கிறது. ஒருத்தனுக்குள்ள ஆண்டவர் உள்ள வர்றது பேச்சில அல்ல, நம்ம பேசுறதுல அல்ல, ஆண்டவருடைய பலத்துலதான் அது நடக்குது. ஆண்டவருடைய பவர் அவனுக்குள்ள கிரியை செய்யுது. அதே இது 1 Corinthians 15:50 வசனம், சகோதரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பது இல்லை. நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட எல்லாம் சிந்திச்சு எதையும் பேசி எதையும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய பலன்ல நம்ம நிக்கணும். ரோமர் 14:17 வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உலகத்தை வச்சு கிடையாது தேவனுடைய ராஜ்யம். புசிக்கும் குடிப்பு வச்செல்லாம் கிடையாது. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பலுகி பெருக போனார், அதுல கிடையாது. உனக்குள்ள சமாதானத்தை தருவார், விடுதலையை தருவார், சந்தோஷத்தை தருவார், உனக்குள்ளே அற்புதம் செய்வார், உனக்குள்ளே வருவார். அதுதான் அற்புதம். லூக்கா 17:21 சொல்றாருல, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவார், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஒருத்தனுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா போதும், சகலமோ அவனுக்கு நேர்த்தியாய் நடக்கும். 1 Corinthians 3:16-19 நீங்க தான், உங்க சரீரம் தான் ஆலயம்ட்டார். கர்த்தர் உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார்ட்டார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. நம்ம அதன் மறந்து போய் நிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் பாருங்க. மத்தேயு 10:1 வசனத்தில், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்கள் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கான வல்லமை, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பவர் கொடுக்கிறார் பாருங்க, அந்த வல்லமையை தராரு. அது மார்க் 3:14-15 மார்க் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அது 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் முடிக்க அவர்களை ஏற்படுத்தினார் என்றார். அதே இது லூக்கா அப்படி சொல்றாரு பாருங்க. லூக்கா 9:1-2 வசனங்கள், அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் துணியாடைகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பிரசங்கம் பண்ணணும், வியாதியை சோமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பணும். எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கிறார், வல்லமையை தரார் ஆண்டவர். இது நமக்கு தராரு. எலிசா பாத்தீங்கன்னா எலியாட்டு இந்த வரத்தை ரெட்டிப்பா கேட்கிறார், கொடுத்தேன்றார். அப்படின்னு அர்த்தம், உனக்கும் தருவேன், நீ கேளு பெற்றுக்கொள்ளுன்றார். அப்ப நாம தான் அதை என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும்.